ஆனா போலண்ணா. ஓகே மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பாரதி சுடர் அமைப்பின் கீழ் ஒவ்வொரு வாரமும் ஸ்கில் டெவலப்பர் அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு ஆக சிறந்த பேராசிரியர்களை ரிசோர்ஸ் பர்சனாக கொண்டு சிறந்த தலைப்புகளில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் புதுவிதமான கருத்துக்களை நம்ம தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் 166வது வாரம் 17வது சீரீஸில் இன்னைக்கு நம்ம ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருக்கிறது டாக்டர் ஜோதிலட்சுமி மேம், ஹெட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்ஃப் ஃபைனான்ஸ், விருதுநகர், ஹிந்துநோடா சிந்திக்மோடா காலேஜ், அட்டானமஸ், விருதுநகர். அவங்க இன்னைக்கு பேச இருக்கக்கூடிய தலைப்பு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. ஏன்னா மேம் எம்பிஏ ஃபேக்கல்ட்டி தான். அப்போ கட்டாயமாக அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு குரூப் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குன்றதுனால தான் மேமை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேம்க்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வேல்யூபிள் டயத்தில் நமக்காக ஒரு இந்த ரிசோர்ஸ் பர்சன் ஆக்ட் பண்ணுறதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். மேமோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்காங்க, பிஹெச்டி எம்கே யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸில் முடிச்சிருக்காங்க, 3வி காலேஜில் முடிச்சிருக்காங்க, பிசிஏ பிசிஏ முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3வி காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆல்ஃபிக்ஸ் ஃபோனிக்ஸ் என்ற சென்னை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே லாங்குவேஜ் ட்ரைனர், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ட்ரைனராக இருந்திருக்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மேம். அதே மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய செமினாரில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 2 நேஷனல் செமினார், 6 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பேர் ரிவ்யூ ஜர்னலில் 9 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எடிட்டட் புக்ஸில் 4 எடிட்டட் புக்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யூஜிசி கேரள ஸ்டேட் ஜர்னல்ஸில் 3 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கமிட்டிஸில் அவங்க நிறைய இன்சார்ஜாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்கனைசிங் கமிட்டியாக இருந்திருக்காங்க, என்பிடிஎல் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரிசோர்ஸ் பர்சனாக நிறையா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நிறைய ரிசோர்ஸ் பர்சனாக கம்ப்யூட்டர்லையும் சரி, அதே மாதிரி ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் பேப்பர்லையும் நிறைய ரிசோர்ஸ் பர்சனாக மேம் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பொறுப்புகள்லையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய இருந்திருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் academic, she acted as a various resource persons and various organizing committee member in the various social welfare activities. இந்த அளவுக்கு நம்ம ஒரு குவாலிஃபைடு ஸ்டாஃபை தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்ம இன்னைக்கு அவங்களோட கருத்துல நம்ம கேட்பதற்கு எல்லோரும் ஆவலோட இருக்கிறோம். மேம் ஜோதிலட்சுமி மேம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மேம் உங்களுடைய சிறந்தது ஒரு சொற்பொழிவை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேம். தேங்க்யூ. Yes, sir. Thank you. Thank you. Thank you so much, sir. So, as you said, I'm also very much grateful for you. And so, in this stage, I'm so grateful for the Skill Developer Committee. So in this stage, I wish to thank Founder Ma'am, Convener, and Selvanathan sir, and all the dignitary persons who work behind the sincere effort. So, இது ஒரு நல்ல ஒரு effort. ஸோ இவ்வளோ சீரீஸ் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ பர்சன்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அண்ட் யுவர் நோபல் காஸ் பிஹைண்ட் ஆல் த எஃபர்ட். ஸோ ரியலி ஐ அப்ரிஷியேட் ஃபார் யூ தட். அண்ட் எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீடைல்ட் அண்ட் வெரி ஹானரபிள் ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் Selvanathan sir. And I think it's time for starter presentation. Shall I start, sir? Ma'am, proceed, ma'am. Yeah, thank you, sir. Okay. So let me share my screen for that. Yeah, so as sir said, நம்மளோட இன்னைக்கு டாபிக் பார்க்கும்போது ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ கம்யூனிகேஷன், ஃபர்ஸ்ட் வி ஆல் ஹாவ் டு நோ வாட் டஸ் இட் மீன் கம்யூனிகேஷன். அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு லாங்குவேஜ். இஃப் அ பர்சன் இஸ் வெரி குட் இன் கம்யூனிகேஷன் அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி தட் இஸ் த பிக்கஸ்ட் மித். கண்டிப்பா கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு லாங்குவேஜ். இட் இஸ் ஜஸ்ட் அ மீடியம். அது ஒரு கருவி, அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன விஷயம் நம்ம திங்க் பண்றோமோ, என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, அதை நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட அண்ட் பப்ளிக் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஒரு ப்ராசஸ்க்கு பேரு நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன் சிம்பிள் வி கேன் கால் இட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் ஐடியாஸ், எமோஷன்ஸ் அண்ட் thought process to other persons in a very efficient and effective way. That can be called as communication. So not only ideas, நீங்க சொல்ற யோசிக்கிற விஷயங்களை மட்டும் கிடையாது, உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்றதும் it is a process of communication.
And as I told you, so language, Hindi, Telugu, Malayalam, English, இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மோடம் மட்டும் தானே தவிர கம்யூனிகேஷனுக்கும் இஸ் ஈக்குவல் டு லாங்குவேஜ்ங்கிறது வந்து கண்டிப்பா இட்ஸ் அ பிக்கஸ்ட் மித். அண்ட் so in a pictorial way, in case if we have a such situation to represent, so ரெண்டு பர்சனுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனா இருக்கலாம், இல்ல ரெண்டு குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனா இருக்கலாம். ஸோ மெசேஜ் ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட ரிசீவ் ஆகுது. இட் கேன் பி ஐடியா, இட் கேன் பி இன் அ ப்ரெசன்டேஷன் வே. ஸோ இப்போ நம்ம டைட்டில் பொறுத்து பார்க்கும்போது, ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அ மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் ப்ரெசன்டேஷன். So if you are taking a group presentation, it is an inevitable situation wherever you are here. For example, in a school situation, if you are a student in a college, இல்ல ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ற ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டீம் மெம்பரா இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஒர்க் இஸ் வெரி எசென்ஷியல், கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மாடர்ன் எரா, the HR and the managers and the corporate expect us to work in a group. ஸோ நம்ம தனித்து செயல்படுறதா இருந்தா கூட, ஸோ நம்மளுடைய ஒர்க் ஒரு குரூப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேரால ஒரு இண்டிவிஜுவலா ஒர்க் கொடுக்குற அவுட்புட் காட்டிலும் ஒரு குரூப்ல ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்க முடியறது இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, இல்லை வந்து ஒர்க் ப்ரொஃபிஷியன்சி இருக்கு, த பர்சன் ஹேஸ் வெரி குட் ப்ரொஃபிஷியன்சி இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ், பட் தே குடன்ட் சர்வைவ் இன் அ குரூப். ஒரு குரூப்ல என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியல, ஐ கான்ட் கெட் ஒர்க் ஃப்ரம் மை சபார்டினேட்ஸ். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு ரீசன்ஸ், வி ஹாவ் சோ மெனி ரீசன்ஸ். ஸோ லெட்ஸ் see the points one by one. So I hope you all can understand. So what is the common process in communication? So in the first, if you are taking this, so the sender sending the information or ideas to other persons. ஸோ நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசுறோம், அதை இன்னொருத்தர் கேட்குறாங்க, இதோட கம்யூனிகேஷன் முடியுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் லைக் அ லூப், இட் இஸ் லைக் அ cyclical process. ஸோ the communication only ends when you get feedback. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷன். இட் இஸ் நாட் அ ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராசஸ். ஸோ யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பான்ஸ், யூ ஹாவ் டு கிவ் ஃபீட்பேக் டு மீ. ஸோ அப்போனா மட்டும்தான் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியா உங்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது என்னால் என்ஷூர் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் ஆடியன்ஸ் ஆர் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ரிசீவர். குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் த குரூப் மே கன்சிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். ஸோ வி மே ஹாவ் பர்சன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஸோ அப்போ உங்கள் குரூப்ல என்ன மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு சென்ட் அண்ட் வி ஹாவ் டு என்கோட் த மெசேஜ். ஸோ என்கோடிங் மெசேஜ் in the second stage, if you see that, so encoding message is nothing but you have to prepare, you have to draft your message. நம்ம என்ன மெசேஜ் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம ரிசீவருக்கு ஏத்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேரு தான் என்கோடிங் அப்படின்னு சொல்றோம். பட் இன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ என்கோடிங் அப்படின்னா ப்ரோக்ராம்ல நம்ம என்கோட் பண்றோம்னு சொல்லுவோம், பட் இட்ஸ் நாட் லைக் தட். And so as already we discussed, so group projects is a very, very innovatable one. In all the phenomenon, people are expecting to work in a group. So it may be a group assignment, it can be a group projects, it can be a group creative works, எந்த ஒரு activity programs எதுவா இருந்தாலும். So our boss doesn't expect us to work as an individual. So ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கோங்க, complete a task. இதுதான் வந்து common word நம்ம ரிசீவ் பண்றதா இருக்கு. And so the group may be different and ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் என்ன மாதிரியான நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். And when it comes to presentations from the school platform, so nowadays the school environment also making the kid ready for the common presentations. So இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல பார்க்கும்போது இட்ஸ் வெரி காமன், இட் ஹாஸ் பிகம் குவைட் காமன். ஸோ ப்ரெசன்டேஷனை நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 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 பார்ட்டா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங் அ கார்பரேட் சிச்சுவேஷன், ஸோ ப்ரெசன்டேஷன் வில் மேக் யூ சக்சஸ். ஸோ யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் த கண்டென்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பா வந்து ஒரு ஃபார்மல் சிச்சுவேஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இட் கேன் பி அக்கர்ட் இன் அ single group or it can be occurred in a single room. And so we can divide the communication into major three categories. So now we can discuss the core two communication types. The first one is about oral communication. That is through our voice and through our words, we are communicating our message to others. நம்ம பேச்சு மூலமா, நம்மளுடைய வாய்ஸ் மூலமா
நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம ஓரல் கம்யூனிகேஷன்ல இருக்கிறோம். And on the other hand, if you are taking written communication, so in all the formal situations, அது ஒரு ஆஃபீஸ் இல்லை வந்து ஒரு கார்ப்பரேட் இல்லை ஒரு ஜெனரல் மீட்டிங், இந்த மாதிரி இடங்கள்லையும் we use written communication. And if you are taking these two communication modules, oral communication பொறுத்த வரைக்கும் it can be informal and it has no authenticated process. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம பேசிடலாம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷனை என்கோட் பண்ணுற போது, தட் இஸ் ரிட்டன் கம்யூனிகேஷனாக நீங்கள் ஒரு விஷயத்தை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு திங்க் டுவைஸ். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஆத்தென்டிகேட்டட். ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் கம்யூனிகேஷன், அதாவது த்ரூ மெயில் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை த்ரூ மெசேஜ் ஆர் வாட்ஸ்அப் சேட்ஸ் ஆர் த்ரூ சர்க்குலர், த்ரூ கம்யூனிகேஷன் லெட்டர், ஸோ இது எல்லாமே ஆத்தென்டிகேட்டட் ஒன். So you have to put more effort while you are choosing written communication as your mode. And some of the common examples that we can discuss for oral communication. So the first one, a person to person communication. Within a group, நீங்க ஒரு person கிட்ட நீங்க பேசுறதா இருக்கலாம், or through your telephone or through intercom and through Google Meet, Zoom மாதிரியான வந்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க பேசக்கூடியதா இருக்கலாம், இல்ல காமன் வீடியோ கால்ஸ் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சஸா இருக்கலாம். So through all the medium, so we use oral communication to share our ideas to our group members. And when it comes to written communication, so from the classical to contemporary methods, so we adopt so many techniques like writing letter, report எழுதுறது, journal பண்றது, இல்ல circular or appointment letters, இது எல்லாமே வந்துட்டு நம்ம written communicationக்குள்ள வரும். பட் postal cards, letters, all the methods are obsolete. இப்போ அந்த மெத்தட் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. பட் ரைட்டிங் journals, that is diary writing, report writing, இப்பயும் நம்ம அதை காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So while you are adopting written communication, as I already told you, so we all have to be very very careful. And நாங்க எழுதி தான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ, இல்லை வந்து நமக்கு ஹையர் அத்தாரிட்டி ஆர் சபார்டினேட் கிட்ட நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, we have to be very careful with the format. And so the last category is formal communication and informal communication. So if you are taking a group projects, ஒரு 10 friends சேர்ந்து they are doing a project and they are working on a particular objective, so that is a formal team and we have to make formal communication. But at the same time, அந்த குரூப்குள்ள நம்ம ரொம்ப ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும். So if you want to get the objective meet out, so அதுக்கு informal communication, that is very essential. So that means nothing but we have to create a friendly relationship and we have to have some casual talks with the group members. And I hope the pictures that will depict what we are talking in the meeting. And the next thing is why the communication is very important for both group projects and presentations. Because நம்ம கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நம்ம எடுத்துட்டு போற மீடியம் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் அதை ப்ரெசென்ட் பண்ற மெத்தட் தட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம கரெக்டா பண்ணல, நம்ம கன்வே பண்ற மெசேஜ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரல அப்படின்னா, ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அண்ட் வி கேன் see the importance one by one. And why communication is important? The first important point is to create a cordial relationship. That is nothing but to have a very good relationship with the team members. ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அது தெளிவா ப்ரிசைஸா நம்ம சொல்லணும். ஸோ அது நம்ம டீம் மெம்பர்ஸ்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணும். யூ கேன் பி சோ ஸ்டபன், யூ கேன் பி சோ ஃப்ளெக்சிபிள். ஸோ இதை நான் இப்படி தான், என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இதுதான் அப்படிங்கிறத நம்ம கிளியரா வந்து சொல்லிடும் போது we can avoid some problems. And second thing is for the successful flow of work, that is உங்களுடைய என்ன குரூப் ப்ராஜெக்ட்ஸோ, ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ் இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு the proper communication will be really helpful. And the third thing is to avoid confusion. So communicate பண்ணும்போது it should not be incomplete. கண்டிப்பா அது பாதியா இருக்கக்கூடாது. ஸோ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ரொம்ப கிளியரா what, why, by whom,
when and where. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். வாட், நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், when, எப்போ பண்ணணும், எப்போ இந்த குரூப் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும், and where, எங்க வச்சு பண்ணணும். It can be a physical field work, so or online or something platform we can use. So எங்க எப்படி பண்ணணும், and by whom. We can divide the works into different parts. So we can work on some school annual programs, or we can working on launching of new product. So இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள்ல work பண்ணும்போது we have to divide the work. யார் யார் என்ன work பண்ண போறோம் அப்படிங்கறத clear cut-ஆ prior-ஆ we have to inform. So to avoid confusions related to our group projects, for sure we have to maintain good relationship and good through our good communication. And the fourth thing is to meet our results. At the outset, நம்ம என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்ன நாளுக்குள்ள என்ன குவாலிட்டியில எனக்கு ஒர்க் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ once we decided, so at the end we can expect the same result. So in the beginning and end ரெண்டுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். And so the next one is to avoid emotional issues. As we all are social animals, even though we all are working for money in a place, ஒரு இடத்துல எல்லாருமே சேலரிக்காக தான் ஒர்க் பண்றோம். அப்படி இருந்தா கூட நம்மள அறியாமலே we all expect some emotional connections with others. ஸோ நம்மள கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, நமக்கு இந்த ஒர்க் வரல அப்படின்னா நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, somebody lend their hands for help, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இது இட்ஸ் a common thing. பட் எனக்கு உதவி வேணும், இல்ல நான் உதவி பண்ணவா இப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். we have to communicate it properly. ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசுறது, இதுவுமே all those things are part of communication. So to avoid some other emotional related issues, so we can have a proper communication. So words should not be so sharp. So our words can be clear. நம்ம பேசுற வார்த்தைகள் கிளியரா இருக்கலாம், பட் அது ரொம்ப ஷார்ப்பா கடுமையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. And to build strong teamwork. So ஒரு டீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, if it is a sports related team, so டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் they all have to work for the team. So இந்த டீம் ஒர்க் வரணும் அப்படின்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன். So you have to motivate them. ஸோ இது நம்ம டீம் இண்டிவிஜுவல் ஒர்க்கை தாண்டி டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட குரூப் மெம்பர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் தட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பியாண்ட் த ட்ரெடிஷ்னல் குரூப் ப்ராசஸ், ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாடர்ன் எரா, so many MNC companies are operating in India and across the globe. So while you are working in the MNC companies, your group members can be geographically dispersed. That means உங்களோட group members வேற கண்ட்ரீஸ்லயோ வேற ஸ்டேட்லயோ இருக்கலாம். அப்ப அந்த சமயங்கள்ல how can we build a emotional connection, how can we have a very good communication? For that also we have to maintain the proper channel and we have to be conscious with the communication. So உங்களோட கஸ்டமரா இருக்கலாம், அவர் உங்களோட ஃப்ரான்ச்சைசி, உங்களோட டீலர், கான்ட்ராக்டர், உங்க சுப்பீரியர், உங்க பாஸ், யாரானாலும் இருக்கலாம். So when they are not with you, when they are stay away from you, so அப்பையும் we have to maintain a proper communication. So many communication techniques and tools are available to have a good rapport. So if you are taking this meeting, so நம்ம எல்லாருமே ஒரே பிளேஸ்ல கிடையாது, we all are dispersed in a very different places, but now we all are sharing our ideas and we are here to share our emotions and thought process. So adukku in the digital media is a very good platform. So we have to consider not only the traditional group projects, we have to consider the dispersed and diversified group projects also. And so the very important and very interesting communication channel is Grey Point channel. The name may be so weird, ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம் கேட்கறதுக்கு, பட் இதோட அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம லிட்டரலா நம்ம தமிழ் சொல்லுவோம் இல்லையா, வதந்தி புரளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த Grey Point கம்யூனிகேஷன். ஸோ நீங்க எந்த கம்யூனிகேஷன் சேனல் எடுத்தாலும் நம்ம சொல்ல வர்ற விஷயம் நம்மளோட ஆப்போனன்ட் பர்சனுக்கு ரொம்ப கிளியரா போச்சா அப்படிங்கிறதுல
ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். பட் when you are taking the grapevine communication, that is the pure informal communication. ஸோ அதாவது நமக்கு என்ன கேட்குறோமோ அந்த மெசேஜை நம்ம வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் பண்றோம். பட் இத நம்ம வந்து ரொம்ப இன்ஃபார்மலா இருக்குது. அட் த சேம் டைம் இத வந்து நம்ம ஒரு ஒரு காசிப்பா, ஒரு ஒரு நார்மல் சேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து வேர்த் கிடையாது. ஸோ ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ், ரொம்ப முக்கியம், இதை கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ இதுதான் குவாலிட்டி, இதுதான் அவுட்கம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களை we should not consider as a grapevine communication. So maximum it should be written. So I hope you all have understood the grapevine communication. And as I already told you, so virtual communication is the very advanced and very common medium now. Group projects இருந்தா கூட, பிசிக்கலா இருந்தா கூட, ஒரே ஆஃபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணா கூட, due to some uncertain situations like when we all face the lockdown period, so ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க கூட வேற வேற இடங்கள்ல வந்து மைக்ரேட் ஆகி போற சிச்சுவேஷன் இருந்தது. அந்த டைம் கூட the work was done. ஒர்க் நடந்துட்டு இருந்தது, ஐடி கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் ஓடிட்டு இருந்தது, நிறைய பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தே டிட் தேர் ஒர்க்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் தேர் வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் டூல்ஸ், ஸோ சிம்பிள் இமெயில், சிம்பிள் வாட்ஸ்அப் சேட், சிம்பிள் சோஷியல் மீடியா ஷேர், ஸோ இது மூலமா கூட நம்மளோட கம்யூனிகேஷனை வந்து we can maintain. பட் த திங் இஸ், இதுல ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் 10 மெம்பர்ஸ் இன் அ குரூப், 10 பேர் இந்த குரூப்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இஃப் a few person, if they are not okay with the virtual media, in the timeல group project will meet a failure. So 10 members, அவங்க 10 பேருக்குமே இந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த virtual communication வந்து ஓகேவா இருக்கு, they are very good in that, அந்த டைம்ல மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராசஸை நம்மளால கிளியரா கொண்டு போக முடியும். And very very interesting, and we all have to note the point அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். while you are talking with other persons, உங்களுடைய ஆஃபீஸ்லயோ இல்லை உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்லயோ, while you are talking with other persons, especially in your peer group, so the non-verbal communication plays a very very crucial role. நம்ம வார்த்தையா சொல்ற விஷயங்களை காட்டிலும் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் நம்மளையும் தாண்டி நிறைய நிறைய மெசேஜ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சம்டைம்ஸ் நம்ம சொல்ல வர்ற மெசேஜை ராங்காவோ இல்லை நெகட்டிவாவோ கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனால தான். ஸோ நிறைய பப்ளிக் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி அண்ட் குரூப் ப்ரெசன்டேஷன்ல கம்யூனிகேஷன் ஒர்க் அவுட் ஆகாத ரீசன் வந்து இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனால தான். அண்ட் மெனி பீப்புள் தே டசன்ட் கேர் அபவுட் திஸ். ஸோ தே ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தேர் மெசேஜ், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. தே ஆல்வேஸ் புட் ஆல் தேர் கிரியேட்டிவிட்டி ஆன் தட். பட் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் டஸ் இட் மீன் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்ம வார்த்தைகளால இல்லாம நம்மளுடைய உடல் மொழியினால நம்ம மெசேஜஸ் சொல்ல வர்ற விஷயங்கள். ஸோ மெனி டைம்ஸ் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நம்மளுடைய ஓரல் மெசேஜ், நம்ம பேசுற விஷயங்களை வந்து டாமினேட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. And let me explain the points one by one. So the first thing is facial reactions. நம்ம சொல்ல வர்ற விஷயத்த நம்மளோட ஃபேஸ் காமிச்சிடும். The face is the first mirror of all of us. ஸோ இப்போ நான் இதே மெசேஜை வந்துட்டு ஃப்ரவுன் பண்ணி முகம் சுழிச்சு ஒரு சேட் ஃபீலிங்கோட நான் சொல்லும் போது, ஈவன் தோ இஃப் த மேட்டர் இஸ் ஸோ ஹாப்பியஸ்ட் ஒன், ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாவோ எக்ஸைட்டிங்கான மேட்டரா இருந்தா கூட, இஃப் மை ஃபேஸ் இஸ் நாட் ஸோ குட், நான் ஃப்ரவுன் பண்ணிட்டு நான் பேசுறேன் அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு நெகட்டிவா தான் கன்வே ஆகும். அண்ட் யூ மே பர்சீவ் தட் எனக்கு அந்த விஷயத்துல ஹாப்பி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நான் சொல்றேன் நாளைக்கு எல்லாருக்கும் லீவ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இஃப் மை ஃபேஸ் இஸ் நாட் ஸோ ஹாப்பியர், ஓ லீவ் விடுறதுல இவங்களுக்கு ஹாப்பி இல்லை போல, ஸோ ஷீ இஸ் வெரி கன்சர்வேட்டிவ், ஷீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபேஷியல் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் உங்க மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து அப் அண்ட் டவுன் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃப்ளோல போவாங்க. ஹாப்பி, சேட், ஆங்ஸைட்டி ஆர் எக்ஸைட்மெண்ட், பயம், ஃபியர் எதுவாக இருந்தாலும் ஒரே நோட்ல இருக்கும்.
ஸோ அவங்க ஃபேஸை பார்த்து ரீடே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். த திங் இஸ் அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்க காரணம். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஐ கான்டாக்ட். ஸோ நிறைய பேருக்கு குரூப் ப்ரெசன்டேஷன் அட் த சேம் டைம் காமன் ப்ரெசன்டேஷன் அப்போ வரக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக் வந்து ஐ கான்டாக்ட். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குனிஞ்சுக்கிட்டே பேசுறது, ஆர் மேலே பார்த்துட்டு பேசுறது, ஆர் தேமே ஹெசிடேட். குரூப்பை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு ஒரு ஷைனஸ் இருக்கலாம். ஸோ அதனால கூட தே கேன் அவாய்ட் த ஐ கான்டாக்ட். பட் த ஆப்போனன்ட் பர்சன், ஸோ அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர் வந்து உங்களை விட ஹையர் அத்தாரிட்டியா இருக்கலாம், உங்களோட ஏஜ்ல சீனியரா இருக்கலாம். ஸோ வென் யூ அவாய்ட் ஐ கான்டாக்ட், ஸோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, அதாவது அவமரியாதையா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட பியர் குரூப்ல நீங்க குரூப்ல மெம்பரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மத்த மத்த மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா யூ ஆர் நாட் சோ கான்ஃபிடென்ட். நீங்க பேச வர்ற விஷயத்த நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லல, அண்ட் யூ ஆர் நாட் அ கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படிங்கிற ஃபீல் வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஹாவ் அ ஐ கான்டாக்ட். நாட் ஆல்வேஸ் இஃப் யூ வுடன்ட் ஹாவ் இட். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்டா அப்போ எப்பயாவது நம்ம என்ன பண்ணலாம், ஐ கான்டாக்டோட பேச வரும்போது people will perceive that you are a very confident person. And the third thing is hand gestures. That is, we have so many gestures we use. கையை நம்ம ரொம்ப ரிஜிடா வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குரூப்ல பேசும்போது யூ கேன் யூஸ் யர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீலி. அண்ட் உங்களோட மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஆடியன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இருந்தா பெட்டர். சில ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வி ஹாவ் டு அவாய்ட். பின் பாயிண்ட் பண்ணி பேச, லைக் யூ அண்ட் இந்த மாதிரி பேசும்போது தே திங்க் தட் வி ஆர் சோ ரூட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்றது தட் இஸ் very much essential. At the same time, it can be motivating one. So showing thumbs up, clapping postures. So having gestures like this, it shows that you are encouraging audience and your group members to participate in a very efficient way. நீங்க பேசுறத அவங்களும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கவனிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் தே வில் திங்க் தட் நீங்க டாமினேட் பண்ற மாதிரியான, நம்ம பேசுறவங்க டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணு. And the very important thing is postures. While you are talking in front of the audience, in front of the group members, so these are the postures that we have to avoid. So crossing your legs, இந்த நம்பர் 5ல காமிச்ச மாதிரி cross legs பண்றதோ, or you have a thinking pose. நம்ம ஹேண்ட்ஸை வந்து டைப் பண்ணிட்டு பேசுறது, ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி ஒரு பர்சனை பார்த்து பேசுறது, இது எல்லாமே இட் வில் பி பர்சீவ்ட் அஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர்ஸ். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹேண்டை வந்து ஃப்ரீ ஃப்ளோவா யூஸ் பண்றது தட் வில் பி பெட்டர். And while you are having conversation in a seating position, like it may be GD or general குரூப் டிஸ்கஷன், ஒரு டேபிள் சேர்ல உட்கார்ந்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, ஸோ வி ஷுட் நாட் ஸ்லவுச். ஸோ நம்ம குனிஞ்சு உட்கார்ற மாதிரியோ இல்லை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரியான பாடி கெஸ்டர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம மெசேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சாலும் யூ மே திங்க் அபவுட் அன் ஐடியா. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு உங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு, ஸோ நீங்க வந்து யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த குரூப், ஸோ யூ டோன்ட் லைக் த குரூப், ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு கம்யூனிகேட் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் பர்செப்ஷன் வரும். ஸோ ஆல்வேஸ் சிட் இன் அ வெரி ஸ்ட்ரைட் வே. ஸோ மேக் ஷுர் யுவர் பேக் இஸ் ஸ்ட்ரைட். நீங்க முதுகு நேரா வச்சு உட்கார்ந்துருக்கீங்களா, அண்ட் யூ ஆர் கிவிங் ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் டு த ஸ்பீக்கர். இது எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். And the next important thing is about proximity, that is personal space. So நம்மள நிறைய பேருக்கு கொஞ்சம் தடுமாற ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராக்சிமிட்டி. சம்டைம்ஸ் சிலர் ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி, ரொம்ப க்ளோஸ் அப்ரோச்சா இருக்கலாம், சிலர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த பர்சனல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா கீப் அப் பண்ணணும். ஒன் திங் இஸ், நீங்க பேசுறது மற்றவங்களுக்கு ஆடிபிளா இருக்கணும், நீங்க பேசுறது புரியணும், கேட்கணும். ஸோ அதுக்காக யூ ஹாவ் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் ஸ்பேஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு கிவ் பர்சனல் ஃப்ரீடம் டு அதர்ஸ். சிலருக்கு இது டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதனால we have to focus on proximity from the pictures. So if you are seeing the pictures,
if the person is very close to you, ஒரு father daughter-ஆ இருக்கலாம், இல்ல வந்து ஒரு மதர் அண்ட் சன்னா இருக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி குரூப்ல நம்ம பேசும்போது ப்ராக்சிமிட்டி டசன்ட் மேட்டர். ஸோ நீங்க எப்படினாலும் இருந்துக்கலாம். when it comes to a stranger, when it comes to a professional group, so at least we have to maintain 1 feet distance. So based on the situation and based on the location where you conduct the meeting. And so these are the first picture depicts the very negative example for very close proximity. So இது அவங்களுக்கு ஒரு discomfort கொடுக்கலாம் when you are considering your opposite gender as your team member. So boys and girls சேர்ந்து இருக்கும்போது, male and female சேர்ந்து இருக்கும்போது, so for sure we have to focus on personal space. And in the second picture they clearly depicted that, so in the distance வந்து that is very sufficient, it is very formal too. ஸோ நீங்கள் பேசுகிற மெசேஜ், கம்யூனிகேட் பண்ணுற மெசேஜ் உங்கள் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அட் த சேம் டைம்ஸ் இட் கிரியேட் அ ப்ரொஃபஷனல் சீன். And the last very important thing is para language. So para language is also the body language, but இது எக்ஸாக்ட்லி உங்க மொத்த பாடியுமே இது வந்து கன்சிடர் பண்றது. ஸோ சில பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹவு வி ஷுட் நாட் டாக் இன் அ குரூப். ஒரு குரூப்ல பேசும்போது, ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில சாம்பிள் பிக்சர்ஸ். ஸோ யூ மே பி ஸோ எலேட்டட், தட் மீன்ஸ் யூ மே பி ஸோ ஹாப்பி. ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீட் கிடையாது. த்ரூ ஆர் வேர்ட்ஸ், த்ரூ ஆர் பிச் யூ கேன் ஷோ தட். அண்ட் ஸோ இந்த பேரா லாங்குவேஜ் அப்படிங்கிறது இதுல மற்ற சில விஷயங்களும் இருக்கு. These are the points. So the first thing is voice tone. So எந்த மெசேஜ்க்கு நீங்க என்ன மாதிரியான டோன் கொடுக்குறீங்க, லோ ஆர் ஹை டோன். ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். அண்ட் பிச். ஸோ எந்த இடங்கள்ல வந்து நீங்க அதிக பிச் யூஸ் பண்றீங்க, இஃப் இட் இஸ் அ ஹாப்பி நியூஸ் ஆர் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இஃப் இட் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த குரூப் மெசேஜ், ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன், ஸோ தட் கைண்ட் ஆஃப் பிச் இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் மெசேஜ் இஸ் ஸோ சேட், லாஸ் மாதிரியான விஷயங்களோ, இல்ல ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கல, டெட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, we have to finish it faster, இது மாதிரியான சீரியஸ் விஷயங்களுக்கு you have to rush. And third thing is pronunciation. வேர்ட்ஸ்க்கு இந்த ஆக்சென்ட்டுக்கு நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கம்யூனிகேஷனை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பாஸ். தட் இஸ் எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற கேர் இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா, டெட் ஸ்லோவா பேசிட்டு இருப்பாங்க. தட் வில் கிரியேட் போர்டம். ஸோ குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அதை கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தே வில் லூஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தவுட் கிவிங் எனி பாசஸ் கண்டினியூஸ்லி தே ஜஸ்ட் ஷூட் தியர் கொஸ்டின்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி தே டாக். ஸோ அது என்ன ஆயிடும் அப்படின்னா கேட்கறவங்களுக்கு கிளியரா மெசேஜ் போய் சேராது. And rhythm is what kind of flow you are having. So it not only in music, while we are talking also, we sing. நம்மள அறியாம நம்ம sing பண்றோம். But ஒவ்வொருத்தரோட ரிதமும் ஒரு ஃப்ளோல இருக்கு. And the sixth one is stress. எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், யூ மே ஹாவ் அ குரூப். ஒரு குரூப்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 7 to 8 members ஆர் தேர். அந்த குரூப்ல யூ மே ஹாவ் சம் டிஸ்கண்டென்ட், லைக் உங்களுக்கு யாரோ பண்றது பிடிக்கல, இந்த குரூப்போட யூனிட்டி சரியில்லை, பிடிக்கலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க அண்ட் அந்த மெசேஜை எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட் ஷுட் நாட் பி ஹர்ட்ஃபுல். ஸோ இந்த பிச் இதெல்லாமே இன்டர்லிங்க்டு மேட்டர்ஸ் தான். அண்ட் இன்டோனேஷன் அண்ட் மாடுலேஷன். So intonation is nothing but, so where you have the peak. So good morning everyone is one modulation. Good morning everyone. So that is a kind of modulation. So இந்த ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வென் யூ ஆர் எக்ஸைட்டட், உங்க ஆடியன்ஸும் உங்க குரூப் மெம்பர்ஸை ஒரு ஒரு ஜோஷ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா உங்களோட பிச் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கணும். அண்ட் ஃபார்மல் ப்ரெசன்டேஷன்ஸை பண்ணும்போது இட் கேன் பி ஸ்டேபிள். And the last thing is physical appearance. உங்க குரூப்ல உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான காஸ்டியூம்ஸ், அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் யூஸ் பண்றது, that will also communicate something to your group members.
So while you are presenting, if you have a diamond ring of, or if you have a very precious or costly things in your hand, and people think that you are very rude and we are very arrogant. ஸோ நம்ம குரூப்ல பேசும்போது நம்ம குரூப்புக்கு ஏற்ற மாதிரியான ஆக்சசரிஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் இருக்கிறது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ப்ரீஷியஸ் மெட்டல் சொல்றேன் இல்லையா, அந்த குரூப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்க a simple person, at very down to earth person may be there. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல இது வந்து உங்களை ரொம்ப ஷோ ஆஃப் பண்ற மாதிரி காட்டும். ஈவன் தோ நீங்க நல்ல மெசேஜ் கொடுக்கறதா இருந்தாலும், நல்ல ஒரு அட்வைஸ் இல்ல நல்ல ஒரு ஐடியா கொடுக்கறதா இருந்தா கூட, பீப்புள் தே வில் திங்க் தட் நீங்க ஒரு அரகன்ஸ்னால இதை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மெசேஜ் அப்படியே நெகட்டிவா வந்து கன்வெர்ட் ஆகும். So for male and female, both of them, so we need certain a set of principles for having physical appearance and outfits. So we have to follow that for having very good communication. And so apart from all the negative things, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல போற மாதிரி இருக்கும். And now we can focus on the strategies or some other tips regarding better communication. இன்னும் எப்படி பெட்டரா கம்யூனிகேட் பண்ணலாம். So இது ரெலவெண்டா, so from my side and from my experience, I wish to share with you all. Among all the points, the first thing is language. So as already told you, it doesn't matter in what language you are talking with your group. உங்க குரூப்ல நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ என்ன மாதிரியான ஸ்டைல் அண்ட் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், உங்க குரூப்ல 8 மெம்பர்ஸ் இருக்கலாம். தே ஆல் மே பி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், கேரளா, கர்நாடகா ஆர் ஃபாரின் பர்சன், யாருனாலும் இருக்கலாம். இவங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டில இருந்து வரும்போது யூ கேன் யூஸ் இங்கிலீஷ் ஆஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட். இன்கேஸ் ஒரே லாங்குவேஜ் பேசுற ஆட்கள் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ ஸோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். And second thing is, you have to focus on encoding message. So as already told earlier, மெசேஜ் என்கோட் பண்ணும்போது, அதாவது நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறத வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் ஆடியன்ஸ். என்னோட குரூப் மக்களுக்கு நான் என்ன சொன்னா புரியும், என்ன மெத்தட்ல அண்ட் என்ன மாடுலேஷன்ல சொன்னா அவங்க இந்த குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் இன்வால்வ்டா ஆக்டிவா வருவாங்க அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். ஸோ த மெசேஜ் ஷுட் பி ப்ரிசைஸ், அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ஒரு மெசேஜை நம்ம 1 லைன்லையும் சொல்லலாம், 1 பேஜ்லையும் சொல்லலாம், ஸோ 1 புக்லையும் சொல்லலாம். ஸோ நீங்கள் எப்படி அதை கன்வே பண்ண போறீங்க அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்பஸ் ஆஃப் ஜாயினிங் அண்ட் ஸ்டைல் ஆஃப் யுவர் குரூப் மெம்பர். அண்ட் செகண்ட் திங் இஸ் கிளியர். இட் ஷுட் பி கிறிஸ்டல் கிளியர். என்ன பண்ணணும், யாரு பண்ணணும், எப்போ பண்ணணும், எல்லாமே நம்ம கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடணும். And the third thing is meaningful. Unnecessary words, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே நம்ம எராடிகேட் பண்ணிட்டு கொடுக்குற மெசேஜை கிளியரா மீனிங்ஃபுல்லா கொடுக்கணும். And the third important thing is empathy. I hope you all know the word sympathy. நம்ம எல்லாருக்குமே சிம்பத்திங்கிற வேர்ட் தெரிஞ்சிருக்கும், பட் வெரி ஃபியூ திங்க் அபவுட் empathy. எம்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் இஃப் யூ சி, வி ஹாவ் டு புட் ஆர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ். நம்ம இன்னொருத்தரோட ஷூஸ்ல நின்று பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். இட் டஸ் இட் மீன் நம்ம இன்னொருத்தரோட ஷூஸை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற மீனிங்ல வராது. ஸோ இன்னொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு பேர் தான் எம்பத்தி. ஸோ பிஃபோர் யூ கன்வேயிங் அ மெசேஜ், இட் மே பி எ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், நியூ ரெகுலேஷன்ஸ் ஆர் வெரி டஃப் டாஸ்க். ஒரு டாஸ்க் குரூப்ல ஷேர் பண்ண போறோம், பட் இந்த டாஸ்க் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, இதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம ஆடியன்ஸ் அவங்க மேபி ரொம்ப யங்கரா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நோவிஸா இருக்கலாம். ஸோ அப்ப அவங்களுக்கு இந்த ஒரு டஃப்பான ஒரு பேடான மெசேஜை கம்யூனிகேட் பண்றத நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ அவங்கள பயமுடுத்துற மாதிரி, அஃப்ரேட் ஆகுற மாதிரி இல்லாம ஸோ ரொம்ப சியர்ஃபுல்லா கொடுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நியூ, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கஷ்டம்தான், பட் இது நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டு போகும். ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம்
யூ கேன் ஷோ பீப்புள் ஹூ யூ ஆர். ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப பயந்தவங்களும் வாட் இஸ் ஏ குரூப் ஒர்க்கை பார்த்து பயப்படுறவங்க கூட நம்மளும் இதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ எம்பத்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் யூ கம்யூனிகேட், எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம ஸ்டைல்ல நம்ம சைட்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, யூ மே டேக் அ சீனியர், யூ மே டேக் அ பாஸ். ஸோ அந்த பாஸ் என்ன பண்றாருன்னா, என்னோட மெசேஜ் இதுதான், இதை நான் உங்களுக்கு கிளியர் கட்டா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வித்தவுட் கன்சிடரிங் த பீப்புள் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சபார்டினேட்ஸ் வந்து அதை வேற மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ மே சி திஸ் இன் ஆல் த பொலிட்டிக்கல் ஏரியா ஆர் ஆன் திஸ் சினிமா ஓரியன்ட் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம், எல்லா இடத்துலையுமே இந்த எரர்ஸ் நடக்கிறத பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து எம்பத்தி இல்லாததுனால தான். ஸோ வி ஆல் ஹாவ் சிம்பத்தி, ஆனா பட் எம்பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ட்ரை டு அவாய்ட் some complex or unknown words. If you are taking this word, break a leg. Immediately, if you hear a word, if the person has very less knowledge or very little knowledge on English idioms and phrases, அப்போ அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா, பிரேக் லெக் அப்படின்னா யாருக்காலையும் உடைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். பட் இட்ஸ் நாட் லைக் தட், விச் மீன்ஸ் ஆல் த பெஸ்ட் ஆர் பெஸ்ட் விஷஸ். இதுதான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து இடியம்ஸ்ல இந்த மாதிரி பிரேக் லெக் அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்போ எவ்வளவு பேர் இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க, எவ்வளவு பேர் இவ்வளோ அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாது. இன்கேஸ் இஃப் ஐம் இன் அ கிளாஸ் ரூம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போறாங்க, ஐ விஷ் டு ஆல் த பெஸ்ட், நான் உங்களை வந்து நல்லா எக்ஸாம் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன். ஆர் என்னோட குரூப்பை வந்து நான் சியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணுங்க எல்லாரும், வின் பண்ணிட்டு வாங்கன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் லெக் அப்படின்னு சொல்லும் போது மீனிங் புரியல அப்படின்னா, இது வந்து நெகட்டிவா நான் ஏதோ வயலன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான பெர்செப்ஷன்ல போயிடும். ஸோ it's very important to have very common English words and very commonly used words. And next thing is feedback. நம்ம ஒன் வே கம்யூனிகேஷன் நிறைய பண்றோம். இஃப் யூ ஆர் டேக்கிங் யோர் ஹோம், வீட்லயா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயா இருக்கலாம், ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஸ்டூடெண்ட் டீச்சர், பாஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப், வி ஹேவ் சோ மெனி ரிலேஷன்ஷிப் இன் ஆர் லைஃப். ஸோ நம்ம எல்லாருமே பண்ற காமன் மிஸ்டேக் வென் இட் கம்ஸ் டு கம்யூனிகேஷன், நம்ம மெசேஜஸ் சொல்றோம், பட் நம்ம குரூப் மெம்பர் அதுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க, அது என்ன ஃபீட்பேக் கொடுக்க வர்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு we all are not ready. So it's very important to try to get a good feedback. So that will also actually enhance our communication. நான் பேசுறது சரியா இருக்கா, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் பாஸ் கொடுத்து நம்ம கேட்கும் போது, இஃப் தேர் ஆர் சம் எரர்ஸ், நம்ம அடுத்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். And the most vital thing for me is preparation. So many of the seniors, many of the elders, they think that எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐ டோன்ட் நீட் டு ப்ரிப்பேர், நான் ஆன் ஸ்பாட் எனக்கு தோன்ற விஷயத்த நான் கம்யூனிகேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன லெத்தாஜிக் ஃபீல் வந்து இட் கிரியேட் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் ஆர் சோஷியல் லைஃப். ஸோ எப்போ எந்த மெசேஜ் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றதா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபார் அ ஃபியூ செகண்ட் வி ஹாவ் டு திங்க். நம்ம ஈவன் ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம பேசுறோம், இதுதான் மெசேஜ் அப்படின்னு கன்வே பண்றதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம வந்து லைட்டா நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பண்ணும்போது நமக்கே தெரிய வரும் நம்ம எதுல லேக் ஆகுறோம் அண்ட் எப்படி இதை கரெக்டா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தட் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ இன் மை லைஃப். அண்ட் another important thing is patience. ஸ்பீக்கருக்கும் சரி, அதை ரிசீவ் பண்றதுக்கும் சரி, பேஷன்ஸ், அதாவது பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ் டு ஹியர் சம்திங் ஆர் டு சே சம்திங், கம்யூனிகேஷன் வில் பி அ ஃபெயிலியர் ஒன். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் கம்யூனிகேட்டர் அண்ட் ரிசீவர். பேசுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ரிசீவருக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இன் திஸ் சிச்சுவேஷன் ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன் as you all are very patient. ஸோ எல்லாரும் பொறுமையா நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவே இட் ஷோஸ் தட் இட்ஸ் அ வெரி குட் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். அண்ட் வி ஹாவ் டு டீச் ஆர் சபார்டினேட்ஸ் அண்ட் யங்கர்ஸ், ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது ஊடால இன்டர்ஃபியர் பண்ணாம, கட்டின் பண்ணி உள்ள போய் பேசாம, நம்ம 1 minute அவங்கள வந்து மெசேஜை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம்.
ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அப்போசிஷனையோ இல்ல நம்மளுடைய சப்போர்ட்டையோ அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். And another important thing from my side is so emotional intelligence. So we all know about IQ. IQ கேள்விப்பட்டிருப்போம். So it is about your mental processing and your reasoning skill. But EQ is also one of the emerging concepts. So many platforms and many organizations, they are focusing on that. So it's nothing but your emotional quotient. So it's nothing but to what extent you understand yourself and others. எவ்வளோ தூரம் நம்மளையும் நம்ம கூட இருக்கிற குரூப் மெம்பர்ஸையும் நம்மளோட ஆடியன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்கேஸ் யூ மே பி அ குட் ஸ்பீக்கர், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல போய் ஒரு 2 hours கெஸ்ட் லெக்சர் கொடுக்கலாம். இன்கேஸ் யூ ஜஸ்ட் டேக் மீ லைக் திஸ் சிச்சுவேஷன், 2 hours 3 hours ப்ரெசன்டேஷன்ஸ் போகும்போது யூ ஹாவ் டு சி, யூ ஹாவ் டு லுக் அட் யுவர் ஆடியன்ஸ். குரூப்ல பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய குரூப் மெம்பர்ஸை வந்து பார்க்கலாம், இல்ல அவங்களோட ஒப்பீனியன் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ அவங்களோட எமோஷன்ஸையும் வி ஹாவ் டு கன்சிடர். அவங்களோட எமோஷன்ஸையுமே மனசுல வாங்கி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதோ நம்ம குரூப்ல ஒர்க் பண்றதோ அதுதான் எமோஷனல் கோஷன். And the good IQ and good EQ that always leads to good communication as well as success. And beyond that, we have some other quotient also, very new or upcoming concepts அப்படின்னு கூட சொல்லலாம். Adaptability quotient that's considered as AQ, and SQ, that is social quotient. ஸோ ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்ல ஒரு குரூப்ல நம்ம எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன், ஸோ இதை பொறுத்தும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து டிசைட் ஆகும். ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் டு ஃபோக்கஸ் நம்மளுடைய ஐக்யூ லெவல், கொடுக்குற மெசேஜை நம்ம கிளியரா தெளிவா கொடுக்கணும். அண்ட் எமோஷனல் கோஷன், வி ஷுட் நாட் பி ஆங்கர், நம்ம வந்து ரொம்ப ஆங்கரோ இல்ல பொறுமை இழந்தோ இல்ல ரொம்ப அரகண்டாவோ இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் திங் இஸ் அடாப்டேஷன். ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி அடாப்ட் பண்றோங்கிறது இருக்கு. இன்கேஸ் உங்க குரூப் மெம்பர் உங்க மெசேஜை ஸ்டாப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம், இல்ல ஆடியன்ஸ் பேஷன்ஸை இழந்து நாங்க இதோட வைண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனையும் நம்ம அடாப்ட் பண்ணக்கூடிய பொறுமை நமக்கு இருக்கணும். அண்ட் லாஸ்ட் திங் இஸ் சோஷியல் கோஷன். ஸோ எமோஷனலி வி ட்ரை டு கனெக்ட் வித் அதர்ஸ். ஸோ வி ஹாவ் டு பிலீவ் தட் இது ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட். இதுல நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் பிட்ஃபால்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்றத அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். And the first thing is perception. In the picture, you can see that. So there is a number written on the land. So 2 persons, one young lady and older person, they both looking at the numbers. So on the young lady side, it seems 6. So on the old man side, 9. It shows that நம்ம ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம சொல்றது நமக்கு சரியா இருக்கும், அண்ட் ஆப்போனன்ட் பார்ட்டியோட ஒரு குரூப் மெம்பரோட ஐடியாலஜி அவங்களுக்கு சரியா இருக்கும். ஸோ வி ஷுட் நாட் டிஃபெண்ட், நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படிங்கிறத டிஃபெண்ட் பண்றது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க பாயிண்ட், அவங்கவுங்க மெசேஜ் அவங்கவுங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ வி ட்ரை டு பர்சீவ் இன் அ வெரி பாசிட்டிவ் வே. சொல்ல வர விஷயத்த மேபி பாசிட்டிவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம பண்ணலாம். And second thing is gender diversity. Obviously, the gender plays a very crucial role. So nowadays, both the boys and girls, they have the situation to work in a group. So in the time, we have to understand other gender. So avangaloda situation, avangaloda messages, styles, இது எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். So that will enhance a very good communication process. And cultural differences. So it consists of different religion, community, different practices. Even though if you are taking Tamil Nadu or if you are taking India, எவ்வளவோ கல்ச்சர்ஸ் நமக்குள்ள இருக்கு. லாங்குவேஜ், சாப்பாடு, போடுற ட்ரெஸ், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு மதத்தினரையோ இல்லை இன்னொரு இனத்தினரையோ நம்ம வந்து ஹர்ட் பண்ற மாதிரி ஆகக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு கன்சிடர், ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர், ஸோ வி இன்க்ளூட் எவ்ரி திங். ஸோ இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாரையுமே கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம மெசேஜை பேசுற விதம். And this picture also shows that a person from China and a person from another culture. So நம்ம இன்னொருத்தரோட கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான கம்யூனிகேஷன் சேனல் அண்ட் மெசேஜ் டிராஃப்ட் பண்றது, that will be good.
And workforce diversity. So if you are taking a group, if you are in a workforce, நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல work பண்றோம். So all the employees, all your group members are not same. ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு அதே விஷயத்துல வந்து நாலேஜே இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பர்சன் மேபி ஃப்ரம் அப்பர் கிளாஸ் ஆர் ஃப்ரம் லோயர் கிளாஸ், ரெண்டு பேருமே ஒரே குரூப்ல ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்மளோட விஷயத்த நம்ம ஷோ ஆஃப் பண்ணும் போது, என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட காஸ்ட்லியான ஒரு பைக் இருக்கு, நம்ம அதுல மீட்டிங் போகலாம், இல்ல அதுல நம்ம டிராவல் பண்ணலாம்னு சொல்லும் போது, யூ மே டாக் அபவுட் அஃபிஷியலா பேச வர்ற விஷயம் கூட வந்து நெகட்டிவா வந்துடும். ஸோ அப்போ நம்ம குரூப்ல எம்பத்தைஸ் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, நம்ம குரூப் மெம்பர்ஸ் யார் யாரு, அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான மெசேஜஸை வந்து நம்ம என்கோட் பண்ணலாம், அண்ட் ஃபீட்பேக்கை அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கம்யூனிகேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்குற ஸ்டேஜ்ல இருக்கலாம். ஒருத்தர் பேசுறாங்க, குரூப்ல ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு வந்து அக்செப்டபிளா இல்லை. ஸோ அதை நெகட்டிவா நீங்க அப்போஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பொலைட்டா சொல்லலாம். அண்ட் மீடியம் ஆர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், நீங்க என்ன மோட யூஸ் பண்ண போறீங்க. இஃப் யூ ஆர் டாக்கிங் இன் பிளேஸ் ஆர் அ பில்டிங், அப்ப அந்த பில்டிங்ல பேசும்போது இந்த ஸ்பேஸ் அண்ட் ப்ராக்சிமிட்டி பார்த்துக்கணும். இஃப் இட் இஸ் அபவுட் 7 to 8 மெம்பர்ஸ், ஸோ நம்மளோட பேரா லாங்குவேஜ்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அது மாதிரி உங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அது கூட ஒரு ரோல் பிளே பண்ணும். ஸோ இட் சுட் பி ஈக்குவலன், எல்லாரும் ஈக்குவலா எல்லார் ஃபேஸையும் பார்க்குற மாதிரி விசிபிலிட்டியோட கிரியேட் பண்ற மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் when it comes to ஆடியோ மெசேஜ், when it comes to வீடியோ கான்ஃபரன்சிங், ஸோ உங்களோட டெக்னாலஜி சஃபிஷியண்டா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் என்ன மாதிரியான மெசேஜஸ் என்ன மாதிரியான மோட்ல கொடுக்கணும் அப்படிங்கிற கர்டசி இருக்கு. ஸோ அதையுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது we have to follow. And the important thing is message. So make sure your message is very clear, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, கன்வீனியன்ட்டா கிளியரா இருக்கா, சிம்பிளா இருக்கா, சிம்பிள் வேர்ட்ஸ்ல இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். And the next thing is attitude. So from the picture, so we can understand that there's a very popular quote, don't judge a book by its cover. ஒருத்தருடைய அவுட்ஃபிட் பார்த்துட்டு, ஒருத்தரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் இதுதான், அவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படிங்கறத வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. a person may be very short, a person maybe seems to be very timid, ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு நபரா இருக்கலாம். பட் அவர் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கரா, நல்ல கிரியேட்டிவ் பர்சனா, கம்யூனிகேட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. ஸோ ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு, ஒருத்தரோட அவுட்லுக்கை வச்சு அவங்களோட மெசேஜை நம்ம வந்து ராங்கா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் யுவர் பொசிஷன் இன் அ குரூப். ஸோ நம்ம குரூப் அப்படின்னு பேசுறோம். இப்போ இஃப் இட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இட்ஸ் கால்ட் அஸ் பியர் குரூப், எல்லாருமே ஈக்குவலன்ட். இன்கேஸ் ஒரு குரூப்னு எடுக்கும் போது அதுல ஹையர் பர்சன்ஸ், ஹையர் அத்தாரிட்டேட்டிவ் பர்சனும் இருக்கலாம், இல்ல லாஸ்ட் பர்சன், மிடில் பர்சனும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்காகவோ இல்ல ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது, ஸோ யூ ஹாவ் டு நோ ஹவு டு கம்யூனிகேட் த மெசேஜ் இன் அ குரூப் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. ஒரே மெசேஜை ஒரே குரூப்புள்ள நம்ம எப்படி வந்து ஸ்மூத்தா கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்க ஆஃபீஸோட பாஸ், சிஇஓ, உங்களோட மிடில் மேனேஜர், டீலர், இவங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்குமே ஏத்த மாதிரி, யாருமே அஃபெண்ட் பண்ணாத மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது இட்ஸ் பெட்டர். And too much of noise. So it's not only about external noise. வெளியில இருந்து வரக்கூடிய இரைச்சலை மட்டும் நாய்ஸ்னு சொல்ல மாட்டோம். இன்னர் நாய்ஸ், ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் பேசுறது. So while we are in a group meeting, we try to switch off or make the phone silent. So மெசேஜ் ரிங் பண்ற சவுண்ட்ஸோ இல்ல வந்து நாக்கிங் டோர்ஸ் ஆர் பேங்கிங் ஆன் த டெஸ்க், ஸோ டோர் தட்டிட்டே இருக்கிறது, கதவு சாரி டேபிள் தட்டிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட வந்து நம்ம பேச வர்ற மெசேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ we try to avoid this. So while you are in presentation, and some external noises may also be there.
இது கண்டிப்பா ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும் அண்ட் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா கம்யூனிகேஷன்ல இருக்காது. ஸோ வி கான்ட் ஃபுல்லி சப்ரஸ் தட் பட் வி ட்ரை டு அவாய்ட். ஸோ இந்த மாதிரியான இடங்கள் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல் லொகேஷன்ல நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸையும் குரூப் மீட்டிங்ஸையும் வச்சுக்கிறது தட்ஸ் ஃபார் பெட்டர். And personal situations and unavoidable situations while you are communicating, நீங்க பேச வர்ற அன்னைக்கு உங்களோட டேர்ம் இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பர்சனல் சிக்னஸ் இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் சம் அதர் ஒரீஸ் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்க கம்யூனிகேட் பண்ணும் போதும் சரி, உங்க குரூப்ல இருக்கிற மற்றவங்க சொல்லும் போதும் சரி, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கம்யூனிகேட்டரா இருக்கும்போது உங்களோட எமோஷனல் சைடை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுட்டு கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ வைல் யூ ஆர் கிவிங் ஃபீட்பேக், அந்த எரிச்சல் அந்த இரிட்டேஷனை இந்த ஃபீட்பேக்கை நம்ம காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மீட்டிங்கை இன்டரப்ட் பண்றதோ இல்லை குரூப்ல ஒருத்தர் சொல்ற ஐடியாவை நெக்லிஜிட் பண்றதோ, ஸோ இது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். And all these points already we discussed earlier, and இது எல்லாமே தான் வந்து நம்மளுடைய பேரியர்னு சொல்லலாம். ஸோ லாங்குவேஜ், ஸோ பர்செப்ஷன், your time and distance. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் அ குரூப் மெம்பர், தோஸ் பர்சன் இஸ் இன் யூஎஸ், அந்த பர்சனுக்கு நைட்டாக இருக்கும் போது நமக்கு இங்கே டேவாக இருக்கும். ஸோ அப்போ காமன் டைமிங்ல நீங்கள் மீட்டிங் போடும்போது த பர்சன் மே ஸ்லீப். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணும்போது ஹீ மே கெட்டிங் இரிட்டேட்டட். ஸோ இப்போ அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறதுமே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேரியர் தான். அண்ட் சூசிங் நெக்ஸ்ட் திங் இஸ் சூசிங் ராங் சேனல். ஸோ நம்ம பாஸ் கிட்ட ஒரு விஷயத்த, நம்மளோட பெரிய ஆட்கள் கிட்ட நம்ம மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அது ஃபார்மலாகவும் முடிஞ்ச அளவுக்கு அது ரிட்டனாகவும் இருக்கிறது பெட்டர். ஸோ நம்மளுடைய பாஸ்க்கு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் கால்ஸ் ஆர் ஃபோன் கால்ஸ் வந்து யூஸ் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். And noise and disturbances, just now we have discussed. And poor message sometimes incomplete இருக்கும். So you have to do a task அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் மெசேஜ். ஸோ நீங்க என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா கொடுக்கணும். அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபியர் அண்ட் இன்ஃபிளெக்சிபிலிட்டி, சிலரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்றதையோ நமக்கு அப்போசிங்கான மெசேஜ் கொடுக்கறதையோ அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரியான அடாப்டபிலிட்டி இல்லாத சுச்சுவேஷன்ஸை வந்து நமக்கு ஒரு பெரிய பேரியர் தான். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது யூ கேன் பி a குட் கம்யூனிகேட்டர். And so yeah, so with this let me wind up my session. So I wish you all the best to all the participants of the session for better communication. And the communication is the best thing. So நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்மளை வந்து சொசைட்டியில வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். அண்ட் இட் வில் ஷோ ஹூ யூ ஆர். நம்ம யாரு அப்படிங்கிறத சொல்றது நம்மளோட கம்யூனிகேஷன் தான், இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிட்டன் அண்ட் ஓரல். And so thank you so much for giving me this opportunity once again. And all the very best to all the good and pure souls here. Thank you. Thank you so much. Jyoti ma'am, thank you ma'am for Yes, valuable sir. presentation ma'am. From the Yes, sir. audience point of view, one of the person raised question ma'am. Will you Okay, please sir. explain grapevine again ma'am? Grapevine. I Oh, posted okay. message in chat box ma'am. Okay, ma'am. Kindly Okay, explain. okay. Let me explain grapevine. So grapevine is nothing but informal communication. So literally it's called as a gossip, sir. So in a group, if you are talking about a project, some person maybe misunderstand it. So அதை misunderstand பண்ணிருக்கலாம், இல்ல அதை வந்து நெகட்டிவா பர்சீவ் பண்ணிருக்கலாம். அதை வந்து நம்ம இன்ஃபார்மல் சேனல்ல பண்றது. ஒரு குரூப்ல நம்ம பேசுறது ஓகே, நம்ம குரூப்ல ஒரு ஃபார்மல் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அதை கம்யூனிகேட் பண்றது ஓகே. பட் அது ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் கிட்ட நெகட்டிவா கன்வே பண்றது தான் வந்து கிரேப் வைன் அப்படின்னு சொல்லுவோம் சார். Okay, So ma'am. is that Thank clear, you. sir? Or yeah, sir. Okay ma'am. Okay ma'am. Yeah. I mean, Durai, Mr. Durai sir posted the message ma'am. Okay. Okay ma'am. Thank you so much, ma'am, for your valuable Yeah, sir. presentation. Your Yeah, sir. PowerPoint is Yes. so nice. You explained the content with the proper images for whenever required in the places somewhere. You have fulfill the participants' needs and wants, ma'am. Really, we are enjoy the session. Really, very fruitful session for this uh, particular time. We are enjoy the session very well, ma'am. Thank you. Thank you.